தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். பொருள் தந்தை தகப்பன் மகற்கு புதல்வனுக்கு ஆற்றும் செய்யும் நன்றி நன்மை அவையத்து கற்றோர் கூடிய சபையில் முந்தியிருப்ப முதன்மையானவராக செயல் கல்வி உடையவன் ஆக்குதல். தந்தை மகற்காற்றும் நன்றி. தந்தைன்னா அப்பா தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய நன்மை என்னன்னா அவையத்து, அவைங்கிறது சபை. சபைனா கற்றவர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில் முந்தி இருப்ப செயல். முந்தி இருப்பன்னா முதன்மையாக இருப்ப. இந்த சபையில இருக்கக்கூடிய எல்லாரோடையும் முதன்மையாக இருக்கக்கூடிய செயல். செயல் என்னதுன்னா அந்த கற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கற்றவர்கள் எல்லாரை விடையும் அதிகமான கல்வி தகுதியும் ஒழுக்கமுடைய சான்றோன் ஆக்குவது. ஏன் கல்வியும் எல்லாரை விட அதிகமா கல்வியும் ஒழுக்கம் இருக்கணும்னா அப்பதான் கற்றவர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில உள்ளவங்க தன்னுடைய மகனை மதிப்பாங்க. அதனால அவங்க எல்லாரை விடையும் உயர்ந்து நிக்கணும், மேம்பட்டு இருக்கணுக்காக ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய கடமை என்னன்னா நல்ல கல்வியும் கொடுத்து ஒழுக்கமுடைய சான்றோன் ஆக்குவது தந்தையினுடைய கடமை. தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தையினுடைய கடமை என்னன்னா கற்றவர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில உள்ளவங்க தன்னுடைய மகனை மதிக்கணும். அதற்காக அவங்க எல்லாரோடையும் தன்னுடைய மகன் உயர்ந்து நிற்பதற்காக அதிக கல்வியும் கொடுத்து ஒழுக்கமுடைய சான்றோன் ஆக்குவது தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய நன்மை. விளக்கம். ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யும் நன்மை சபையில் கூடியிருக்கும் கற்றோர் அனைவரும் தன் மகனை மதிப்பதற்காக சபையில் இருக்கும் படித்தவர் எல்லாரை காட்டிலும் தன் மகன் முதன்மையானவராக இருப்பதற்கு தந்தை தன் மகனுக்கு அதிக கல்வியும் ஒழுக்கமும் உடைய சான்றோன் ஆக்குதல் தந்தை தன் மகனுக்கு செய்யும் கடமை ஆகும்.